குருவே, இந்த வினாடியே எனக்கு கடவுளைக் காட்டுங்கள். இல்லையென்றால் என் உயிரை உங்கள் பாதத்திலேயே மாய்த்துக் கொள்வேன். கையில் கூர்மையான கத்தியோடு ஆவேசமாக கத்திய இளைஞனாய் கண்டு அந்த முதிய துறவி சிறு புன்னகையை மட்டுமே பதிலளித்தார். ராமணனின் கண்களில் அவசரமும் அகந்தையும் வெறியும் மட்டுமே இருந்தது. பல வருடங்களாக காடுகளிலும் மலைகளிலும் அலைந்தும் அவனுக்கு அமைதி கிடைக்கவில்லை. கடவுளை உடனே கண்டாக வேண்டும் என்ற அவனது அடம்பிடித்தலுக்கு முன் துறவி அமைதியாக ஒரு வழியை யோசித்தார். முனிவர் அவனிடம் எந்த விவாதமும் செய்யவில்லை. மெதுவாக எழுந்த அவர் ஒரு சிறிய அகல் விளக்கில் நுனிவரை எண்ணெயை ஊற்றி அவனிடம் கொடுத்தார். இந்த எண்ணெய் பாத்திரத்தை கையில் ஏந்திக்கொள். இந்த ஊரை ஒரு முறை முழுமையாகச் சுற்றி வா. நினைவிருக்கட்டும், இதிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கீழே சிந்தினாலும் உனக்கு கடவுள் தரிசனம் கிடைக்காது. சிந்தாமல் கொண்டு வந்தால் இறைவனை உடனடியாக உனக்கு காட்டுகிறேன் என்றார். இறைவனை பார்க்கும் ஒரே ஆசையில் அவன் அந்த எண்ணெய் பாத்திரத்தை கையில் ஏந்திக் கொண்டான். அவனது முழு கவனமும் அந்த பாத்திரத்தின் விளிம்பிலேயே நிலைத்திருந்தது. மூச்சு பிடித்து கொண்டு காலடிகளை மிகவும் நிதானமாக வைத்தான். அவன் ஊருக்குள் சென்றபோது அங்கு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது. மேளதாளங்கள் முழங்கின. வீதியில் வண்ண வண்ணக் கடைகளும் நடனங்களும் நிறைந்திருந்தன. வழியில் சிலர் அவனை கேலி செய்து சிரித்தார்கள். சில மிருகங்கள் அவனை கடந்து சென்றன. ஆனால் ராமன் எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. அவனது உலகம் அந்த எண்ணெய் பாத்திரத்தின் விளிம்போடு மட்டுமே சுருங்கி போயிருந்தது. ஒரு சொட்டு எண்ணெயை கூட சிந்தாமல் மூச்சு வாங்கியபடி வெற்றிகரமாக துறவியின் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தான். முனிவரிடம் பாத்திரத்தை கொடுத்துவிட்டு, குருவே, நான் ஜெயித்து விட்டேன். ஒரு சொட்டு கூட சிந்தவில்லை. இப்போது எனக்கு கடவுளை காட்டுங்கள் என்று ஆவலுடன் கூவினான். முனிவர் அவனை அன்போடு பார்த்து, நல்லது, நீ ஊரைச் சுற்றி வரும்போது வீதியில் கேட்ட மேள சத்தம் உனக்கு கேட்டதா? வீதியின் அழகை ரசித்தாயா? உன்னை கேலி செய்தவர்களின் வார்த்தைகள் உனக்கு கோபத்தை மூட்டியதா என்று கேட்டார். ராமன் குழப்பத்துடன், இல்லை குருவே, என் கவனம் முழுவதும் எண்ணெயின் மீது மட்டுமே இருந்தது. சுற்றிலும் என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியாது. என் கவனம் சிதறியிருந்தால் எண்ணெய் சிந்தியிருக்குமே என்றான். முனிவர் புன்னகைத்து, அதுதான் ஆன்மீகம் என்றார். எண்ணெய் சிந்தக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் உன் கவனம் முழுமையாக இருந்தபோது வெளி உலகின் சத்தமும் அவமானமும் கவர்ச்சியும் உன்னை தீண்டவே இல்லை. அதே போல உன் மனதின் கவனம் வெளி உலகப் பொருட்களின் மீது செல்லாமல் உள்ளே இருக்கும் ஆத்மாவின் மீது நிலைத்துவிட்டால் உலகத்தின் கவலைகளும் கோபங்களும் ஆசைகளும் உன்னை கலங்கடிக்க முடியாது. மனதை வெளி உலகச் சிதறல்களில் இருந்து விலக்கி முற்றிலும் விழிப்புணர்வோடு உள்ளே நோக்குவதே இறை தரிசனம். அவன் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது. அவன் தேடிய கடவுள் வெளியில் எங்கோ இல்லை, அமைதியான தன் சொந்த மனதின் விழிப்புணர்வில் தான் இருக்கிறார் என்பதை அந்த வினாடியில் அவன் உணர்ந்து கொண்டான்.